Hello students, Mathematics Olympiad workbook உள்ள problems பார்க்கலாம் class 6. இது வந்து என்ன அப்படினா 25 to 26 edition ஓட book இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா new edition 26 to 27 edition class 6 ஓட Mathematics Olympiad workbook இந்த மாதிரி இருக்கு. பட் உள்ள problems எல்லாமே எப்படிதான் இருக்குன்னா சேமா தான் இருக்கு. எந்த டிஃபரன்ஸும் இல்ல. ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து 1 or 2 ப்ராப்ளம்ஸ் லைட் டிஃபரன்ஸ் இருக்கு. மற்றபடி எல்லா ப்ராப்ளமும் சேமா தான் இருக்கு. ஓகேவா? சாப்டர் 3 நம்பர் பிளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்பர் பிளேல 20 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளம் நம்பர் 21லேருந்து பார்க்கலாம். ப்ராப்ளம்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் மேத்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் யூ ப்ராக்ரஸ். ஞாபகம் வச்சுக்காங்க. சரியா? ஐஸை நல்லா பிளிங்க் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஐஸை பிளிங்க் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஐஸை பிளிங்க் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்ணு ரொம்ப முக்கியம் இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பொழுதும். ஓகே, 20 minutes ஆயிடுச்சுன்னா ஐஸை நல்லா பிளிங்க் பண்ணிக்கோங்க, வாஷ் பண்ணிக்கோங்க ஐஸை. ஓகே, ஸோ எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் நம்பர் 21. A book has 22 chapters. Each chapter has 16 pages. Estimate the total number of pages in the book to the highest place. Okay, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு புக்கில் வந்து 22 chapters இருக்குது. ஒரு சாப்டருக்கும் எத்தனை பேஜஸ் இருக்குது? 16 பேஜஸ் இருக்குது. அப்போ ஒரு சாப்டருக்கு 16 பேஜஸ் இருக்குது அப்படின்னா 22 சாப்டர்ஸ் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா 22 into 16 இல்லையா? அப்போ 22 into 16 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் இது வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. 352 வரும். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இந்த புக் வந்து 352. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. எஸ்டிமேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் த புக் டு த ஹையஸ்ட் பிளேஸ். ஹையஸ்ட் பிளேஸுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸை எஸ்டிமேட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன? 352. 352ல் ஹையஸ்ட் பிளேஸ் என்ன? பிளேஸ் வேல்யூ, அதாவது 3. 100 பிளேஸ் தான் ஹையஸ்ட் பிளேஸு. அந்த ஹையஸ்ட் பிளேஸுக்கு வந்து எஸ்டிமேட் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ ஹையஸ்ட் பிளேஸ் எஸ்டிமேட் பண்ணோன்னா 3, பக்கத்தில் இருக்கிறது 5. 5 மோர் தென் 5ஆக இருந்ததுன்னா இது இப்படி கன்வெர்ட் ஆகும் 400 இல்லையா? அதாவது 300, 350, 400 இல்லையா? ஸோ நம்பர்ஸ் பிட்வீன் 300 to 350 இருந்தது அப்படின்னா எஸ்டிமேட் த ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ 100, 3ன்னு வச்சோம்னா நம்பர்ஸ் எல்லாம் 300க்கு நம்ம ரெடியூஸ் பண்ணிப்போம். நம்பர்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 350 to 50க்கு மேலே, 350லேருந்து அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது எங்கே போகும்? 400க்கு போயிடும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? இதுக்கு பக்கத்தில் உள்ள டென்ஸ் பிளேஸில் உள்ள நம்பர் 5 இல்லைனா மோர் தென் 5ஆக இருந்ததுன்னா அப்போ ரவுண்ட் ஆஃப் டு 400. ரைட்டா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 400. Question number 22. Ria thinks of a two-digit number. The sum of its digits is 12. If the digit in the tens place is 3 times the digit in the units place, then which number is Ria thinking? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த 2-digit நம்பர் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ ரியா திங்ஸ் 2-digit நம்பர். ஓகேவா? அந்த 2-digit நம்பரை த சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸு, இப்போ 2-digit நம்பர்னா ஜென்ரல் a + bன்னு வச்சுக்கலாம். அந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணால் சம் என்ன வருது அப்படின்னா 12. இஃப் த டிஜிட் இன் தி டென்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸில் உள்ள டிஜிட் எப்படி இருக்குமா? இஸ் 3 times the digit in the units place. யூனிட் பிளேஸில் உள்ள டிஜிட்டோட 3 times 3 மடங்கு அதிகமாக இருக்குமா டென்ஸ் பிளேஸில் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டென்ஸ் பிளேஸில் 1 இருந்ததுன்னா அப்போ ஒன்ஸ் பிளேஸில் 1 இருந்ததுன்னா இதை விட 3 மடங்கு அதிகம் டென்ஸ் பிளேஸில் 3 இருக்கும். இப்போ இந்த டிஜிட்டை ஆட் பண்ணோன்னா 3 + 1 நமக்கு என்ன வருது? 4 தான் வருது இல்லையா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் செக் பண்ணலாம். அடுத்து டென்ஸ் பிளேஸில் 2 இருந்ததுன்னா இதை விட என்னது? டென்ஸ் பிளேஸ் எப்படி இருக்கும்? 3 times த டிஜிட்ஸ் இந்த யூனிட்ஸ் பிளேஸு. அப்போ யூனிட்ஸ் பிளேஸில் இப்போ நம்ம 2 வச்சுக்கிறோம். ஓகேவா? இது என்ன பிளேஸு? யூனிட் பிளேஸு. யூனிட்ஸ் பிளேஸில் 2 இருந்ததுன்னா இதோட 3 times இருக்கும் டென்ஸ் பிளேஸில். அப்போ 3 2s are 6. இது டென்ஸ் பிளேஸ் இல்லையா? அப்போ இந்த டிஜிட்டை ஆட் பண்ணால் 6 + 2 நமக்கு என்ன வருது? 8. பட் நமக்கு சம் ஆஃப் த டிஜிட் என்ன வரணும்? 12.
ஸோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம கணக்கு பண்ணணும். ஓகேவா, கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ யூனிட்ஸ் பிளேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு 3, அடுத்த ஆப்ஷன் அதானே 1 2 அடுத்து வந்து 3 அப்படி இருக்குன்னா நெக்ஸ்ட்டு டென்ஸ் பிளேஸில் அதோட 3 டைம்ஸு அதிகமாக இருக்கும். அப்போ 3 3s are 9. ஓகேவா, இப்போ இதோட டிஜிட்டை சம் பண்ணுங்க. 9 + 3 = 12. நமக்கு ஆன்சர் வந்துருச்சா? ஸோ அப்போ யூனிட் பிளேஸில் இங்கே வந்து 3 இருக்குது, அதோட 3 டைம்ஸ் பிக்கராக எங்கே இருக்கும்? டென்ஸ் பிளேஸில் இருக்கும். 3 3s are 9. ரெண்டு டிஜிட்டையும் நம்ம சம் பண்ணும்போது ஆன்சர் வந்து நமக்கு 12 வந்துருச்சு. அப்போ ஆன்சர் என்ன? 93, ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ எம் ஏ 5 digit palindrome. இப்போ நம்ம 5 digit நம்பர் என்ன அப்படிங்கிறது, 5 digit palindrome நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஐ எம் ஏ 5 digit palindrome. I am an odd number. My 1000 place digit is 2 more than my unit place digit. ஸோ கண்டிஷன்ஸ் என்னென்ன கண்டிஷன்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த கண்டிஷன்லேருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஐ எம் அன் ஆட் நம்பர். அப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம் பாருங்கள். ஆட் நம்பர்னா 1 3 5 7 9 அப்படி தான் யூனிட் பிளேஸ் டிஜிட்டில் இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏல பாருங்கள், யூனிட் பிளேஸில் 6 இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் வந்து என்ன இருக்குது? 6 இருக்குது. இது ஈவன் நம்பர். அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ ஆன்சர் கிடையாது. அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது பிசிடிக்கு தான். பிசிடியில் ஒன்ஸ் பிளேஸில் ஆட் நம்பர் தான் இருக்குது. அடுத்த கண்டிஷன் பார்க்கலாம். மை 1000 place digit. 1000 place digit எப்படி இருக்குமா? இஸ் 2 more than my unit place digit. யூனிட் பிளேஸ் டிஜிட்டில் உள்ளதை விட 1000 place digitல 2 அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், யூனிட் பிளேஸில் 3 இருக்குது. அப்போ 1000 பிளேஸில் என்ன இருக்கணும்? 3 + 2 2 அதிகமாக இருக்குன்னா 5 இருக்கணும். பட் இங்கே 1000 பிளேஸில் என்ன இருக்குது? 7 இருக்குது இல்லையா? அதாவது நம்பர் என்ன இருக்குது? ஆப்ஷன் பியில் நம்பர் என்ன இருக்குன்னா 3 7 2 7 3. யூனிட் பிளேஸில் 3 இருக்குது. 1000 பிளேஸில் என்ன இருக்கணும்? 2 அதிகமாக இருக்கும்னா 5 இருக்கணும். பட் இங்கே 7 இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போ பி ஆப்ஷனும் இல்லை. ஓகேவா, அடுத்து சி பாருங்கள். சியில் என்ன நம்பர் இருக்குன்னா 5 7 2 7 5. யூனிட் பிளேஸில் என்ன இருக்குது? 5 இருக்குது. அதை விட 2 அதிகமாக இருக்கும் 1000 பிளேஸில். அப்போ which is equal to நமக்கு 7 ஆன்சர் வரணும். 1000 பிளேஸில் 7 இருக்குது. அப்போ இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்த ஆப்ஷன் டி செக் பண்ணலாம். 7 9 6 9 7. யூனிட் பிளேஸில் 7 இருக்குது. 1000 பிளேஸில் 2 அதிகமாக இருக்கணும், +2, ஸோ 9. 1000 பிளேஸில் 9 இருக்குது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஃபஸ்ட்டு 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது என்னது? ஆப்ஷன் சியும் டியும். யூனிட் பிளேஸ் வந்து ஆட் நம்பராக இருக்கணும், ஆட் நம்பராக இருக்குது. அடுத்து 1000 பிளேஸ் எப்படி இருக்கணும்? யூனிட் பிளேஸை விட 2 அதிகமாக இருக்கணும். இந்த 2 ஆப்ஷன் சிக்கும் டிக்கும் 2 அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ கரெக்டு. அடுத்து லாஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். மை 100 place digit. 100 place digit இப்போ செக் பண்ணணும். எப்படி இருக்கும்? இஸ் 3 less than my 10th place digit. 10 place digitல இருக்கிறத விட 3 கம்மியாக இருக்கணும். ஓகேவா, இப்போ இங்கே பாருங்கள், 10th placeல என்ன இருக்குது? 7 இருக்குது. 7ல் 3 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 4 வரும் இல்லையா? ஸோ இங்கே ஆனால் என்ன இருக்குது? 2. அப்போ நமக்கு ஆப்ஷன் சி கட் ஆகிடுது. அடுத்து இதில் பாருங்கள், லாஸ்ட் ஒன். ஸோ என்ன இருக்குது இங்கே? 10th பிளேஸில் என்ன இருக்குது? 9 இருக்குது. 100 பிளேஸில் எப்படி இருக்கணும்? 10th பிளேஸில் இருக்கிறத விட 3 கம்மியாக இருக்கணும். அதான கண்டிஷன். மை 100 place digit எப்படி இருக்கணும்? இஸ் 3 less than my 10th place digit. அப்போ 10th பிளேஸில் 9 இருக்குது, அதை விட 3 கம்மியாக இருக்குது அப்படின்னா 6. ஸோ இந்த கண்டிஷன் ஆப்ஷன் டி வந்து 3 கண்டிஷனுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ப்ளஸ் இது என்ன நம்பர் பாருங்கள்? பாலிண்ட்ரோம். பாலிண்ட்ரோம்னா நம்ம நம்பரை ரீட் பண்ணுறோம்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட் ரீட் பண்ணோம்னா சேம் நம்பரே வரும். 79697 79697. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகேவா, திஸ் இஸ் அ 5 digit palindrome number. ஓகே, next question. If a book, question number 24. If a book cost 78 rupees, then find the cost of 21 such books. Estimate your answer. ஸோ அப்போ எஸ்டிமேட் யுவர் ஆன்சர்னா ஆன்சரை எஸ்டிமேட் பண்ணால் போதும். ஓகேவா, அதே தான் இதுக்கும். இங்கே எஸ்டிமேட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு வர ஆன்சரை தான் என்ன பண்ணணும்? எஸ்டிமேட் பண்ணணும். சிமிலர்லி இங்கேயும் அப்படி தான், ஆன்சரை தான் நம்ம எஸ்டிமேட் பண்ணணும் டு த ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூக்கு. ஓகேவா,
ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ புக்கு காஸ்ட் வந்து ஒரு புக்கோட காஸ்ட் வந்து 78 ருபீஸு. சச் இதே மாதிரியே 21 புக்ஸோட காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 78 × 21, 78 × 21 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன வரும், 1638. இந்த ஆன்சர் வருதான் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்து. ஓகேவா? ஸோ இப்போ இதான் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. எஸ்டிமேட் யுவர் ஆன்சர் டு ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ. இங்கே ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ என்னது, 1000 பிளேஸ். 1000 பிளேஸ் வேல்யூ இப்போ எஸ்டிமேட் பண்ணணும். அப்போ 1000க்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள் 100 பிளேஸில் 6 இருக்குது. அதாவது 5 more than 5 இருந்தாவே நம்ம என்ன பண்ணிடலாம் இதை எஸ்டிமேட் பண்ணும்போது 2000. ஓகேவா? ஸோ ஆன்சர் எங்க 2000. ஆக்சுவலாக இதில் வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது. இங்கே வந்து ஆன்சர் வந்து 2000 தான் வரணும். ஓகேவா? இங்கே ஆப்ஷனில் இல்லை. ஏன்னா நமக்கு எஸ்டிமேட் யுவர் ஆன்சர் டு த ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ அப்படின்னா இங்கே 1000 தான், ரைட்? அப்போ 1000ன்னு பார்க்கும்போது அதுக்கு பக்கத்தில் நமக்கு 6 இருக்குது அப்படின்னா நமக்கு 2000க்கு தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ அதனால் நமக்கு இந்த கொஷினோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 2000 தான். இதுவே பாருங்கள், இப்போ இந்த புக்கில் நியூ எடிஷனில் பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, நியூ எடிஷனில் அதே ப்ராப்ளம் இருக்குது. ஸோ புக்கு காஸ்ட் வந்து 78 ருபீஸ். தென் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 21 சச் புக்ஸ். எஸ்டிமேட் யுவர் ஆன்சர் டு த ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ. ஓகேவா? ஸோ எஸ்டிமேட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் இதில் ஆப்ஷன் நமக்கு என்ன வந்தது, நமக்கு போட்டதுக்கு 1638. ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ என்ன பண்ணுறோம், இதில் ஹையஸ்ட் பிளேஸ் வேல்யூ வந்து 1000. ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 2000 வந்துருச்சு, கரெக்டாக? இங்கே 2000 ஆப்ஷனில் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி 2000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கே நமக்கு ஆப்ஷன்லேயே இல்லை, பட் இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக், அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 25. 2 players take turns picking numbers from 1 to 6. 2 players, 2 players வந்து விளையாடுறாங்க. டேக் டர்ன்ஸ் பிக்கிங் நம்பர்ஸ். அவங்களோட டர்ன் என்னென்னா பிக்கிங் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 6. நம்பர்ஸ் எப்படி இருக்குது, 1 2 3 4 5 6ன்னு ஒரு 6 நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பரை அவங்க எடுத்து விளையாடணும். ஓகேவா? அண்ட் த ஃபஸ்ட் ஒன் டு ரீச் த சம் ஆஃப் 20 வில் வின். ஃபஸ்ட்டு பிளேயர் ஜெயிக்கிறதுக்கு சம் 20 வந்ததுன்னா ஃபஸ்ட் பிளேயர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வின் பண்ணிடுவாங்க. இஃப் யுவர் ஆப்போனண்ட் ஜஸ்ட் பிக்டு த நம்பர் 3. ஆப்போனண்ட் என்ன பண்ணிட்டான், 3ன்ற நம்பரை பிக் பண்ணிட்டாங்க. அண்ட் த கரண்ட் சம் பிகம் 17. இப்போ நம்மளோட ஃபஸ்ட் பிளேயர் வந்து சம் 20 வந்தால் வின் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட் பிளேயரோட கரண்ட் சம் என்ன அப்படின்னா 17. கரண்ட் சம் என்ன அப்படின்னா 17. அப்படி இருக்கும்போது தென் விச் நம்பர் ஷுட் யூ பிக் டு வின்? ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வின் பண்ணணும்னா எந்த நம்பர் பிக் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. அப்போ வின் பண்ணணும்னா சம் 20 வந்ததுன்னா வின் பண்ணிட்டோன்னு அர்த்தம். இப்போ சம் என்ன இருக்குது, சம் வந்து 17 இருக்குது. அப்போ வின் பண்ணுறதுக்கு நம்ம எந்த நம்பரை பிக் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று 17 + 3ன்னா 20 வந்துடும். பட் இந்த 3யை யார் எடுத்துட்டான், ஆப்போனண்ட் எடுத்துட்டான். அப்போ நம்ம 4 or 5 or 6 எடுத்தோம் அப்படின்னா 17 + 4 அப்படின்னா என்ன வந்துடும், 21. அதே மாதிரி 17 + 5னா 22. அடுத்து 17 + 6னா 23. அதாவது சம் 20யோட எல்லாம் அதிகமாக தான் இருக்குது. அப்போ நம்ம 4 or 5 or 6 நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷனில் என்ன இருக்குது பாருங்கள், விச் நம்பர் ஷுட் யூ பிக் டு வின்? வின் பண்ணுறதுக்கு எதை எடுப்பேன்னா ஆப்ஷனில் 1 2வும் இருக்குது. பட் 1 2 எடுத்தால் நமக்கு என்ன வரும், 17 + 2 வந்து 19. பிலோ 20 தான் இருக்கும் இல்லையா? இங்கே 17 + 1 = 18, பிலோ 20. அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், தோற்றுருவோம். ஓகேவா? லூஸ் பண்ணிடுவோம். அப்போ வின் பண்ணணும்னா 4 or 5 or 6 தான் எடுக்கணும். பட் நமக்கு ஆப்ஷனில் என்ன இருக்குது, 4 தான் இருக்குது. அதனால் அப்போ நமக்கு எது ஆன்சர் இஸ் 4. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் 4 எடுத்தால் நம்ம வின் பண்ணிடலாம்.
சரியா? ஓகேவா? இது வந்து இந்த எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸில் 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு 20 ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அச்சீவர் செக்ஷன் பார்க்கலாம். ஓகே, பாய்.